ரிட்டையரான ஊழல் பேர்வழிகளே கண்கரண்ட் அந்த ஆடிட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. சரி, அவர்கள் தான் ஊழல் பேர்வழிகள்னு நம்ம சொல்லிட்டோம், அவங்க போட்டு லாபம் வச்சுக்கிறாங்கன்னு சொல்கிறோம். ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் சரி பார்க்கணும் இல்லையா? ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர்னு ஒவ்வொரு வருடமும் வட்டா நானே ஃபோனை போட்டு லீவ் நாள் வைக்காதீங்கன்னு உங்கள் லைசன்ஸ் கேன்சல் ஆகுமான்னு நானே ஃபோனை போட்டு சொல்லிட்டு இருக்க முடியுமா? இப்போ இந்த தடவை என்ன ஆகப்போ தெரியல. இப்போ இன்னும் கொஞ்சம் காலத்தில் இன்னும் யாராவது இங்கே ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர்னு வர்றவங்க லைசன்ஸ் கேன்சல் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தான் போகும் போல இருக்குது. இது எவ்வளோ பெரிய வயலேஷன் நடந்திருக்குது இல்லையா? போனஸ் கொடுத்துருக்கணும், அது சரியானபடி ரெக்கார்ட் ஆகிருக்கணும், எதுவுமே இல்லை. அப்போ சட்ட பாதுகாப்புகள்லாம் இப்படி இருக்கும்போதே இப்படி நடந்துட்டு இருக்குன்னா இந்த வேஜஸ் கோடில் மினிமம் இது நஷ்டமானால் கொடுக்க வேண்டியதில்லை. அதேமாதிரி வேலை நேரத்தை உயர்த்தி 12 மணி நேரம் வரைக்கும் வேலை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது. அப்போ நம்ம ஒவ்வொன்றும் போராடி பெற்ற உரிமைகளை கர்டெயில் பண்ணுற மாதிரியான ஒரு நடவடிக்கைகள்லாம் இந்த புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள்னு சொல்ல முடியாது, அந்த தொகுப்பில் கொண்டு வந்திருக்காங்க. அதனால்